இந்த படத்துல வில்லன் 3 கெட்டப்ல இருந்திருக்காரு. அடுத்த படத்துல அண்ணன் 3 கெட்டப்ல வராங்க. ஒரு விசுவாசம், ஒரு தெரி, ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம்னு எல்லாத்துலயும் ஒரு டெம்ப்ளேட் வச்சு அதுல விஜய் சார் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சினிமாவில் அந்த வெற்றிடம் இருந்தது. தளபதியே மிஞ்சிட்டாரு எங்க தலை. வேற லெவல். அடுத்த தளபதி எங்க அண்ணன் தான். வேற தெரி படம் இருக்கு இல்லையா, அந்த தெரி படத்தையே இன்னும் ட்விஸ்டோட வச்சு விறுவிறுப்பா எடுத்தா எப்படி இருக்குமோ. வழக்கமாக வந்து துரை செந்தில் வந்து மிரட்டி விட்டாரு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் தறிக்க விட்டாங்க. என்ன சொல்றதுன்னா கிரைம் அதிகமாக இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. எந்த பாக்கெட்ஸ்லாம் அமோகமாக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு, ட்விஸ்ட்லாம் இருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்க. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்து 30 வருஷத்துல இப்ப ஆளுங்கட்சியா பயப்படுது. இது வேற லெவல் இருக்கு சார். படம் வந்து எந்த ஒரு சின்ன குறை எதுவுமே நம்ம சொல்லவே கூடாது. படம் வந்து அந்த மாதிரி இருக்கு. நம்ம விஜய் சாரோட துப்பாக்கி வந்து கண்டிப்பா இவர்கிட்ட வந்துடும். சிவகார்த்திகிட்ட வந்து சும்மா அதுக்கு மாற்றி கொடுத்துறாங்க. கண்டிப்பாக நம்ம துப்பாக்கி வந்து இவர்கிட்ட வந்துடும். நம்ம விஜய் சார் அடுத்து படம் நடிக்க மாட்டார். அவர் வந்து சிஎம் ஆக போகிறாரு. கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார் இன்னும் 2 மாதத்தில். இவர் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். ஏன்னா படம் வந்து அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். விஜய் எடுத்து கண்டிப்பாக பிடிப்பார் சார், கண்டிப்பாக பிடிப்பார். இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 30 வருஷத்தில் இப்போ ஆளுங்கட்சியாக பயப்படுது. அந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் படத்தில் அவ்வளோ பெரிய ஃப்ளாப்பு. அடுத்து 30 வருஷத்தில் ஆளுங்கட்சியே இப்போ பயப்படுது. ஒரு மீட்டிங் போட்டாலும் பயப்படுது, வெளியே போனாலும் பயப்படுது. அதே தான் நம்ம லெஜண்ட் சார் ஃபர்ஸ்ட் படமும் கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா ஹீரோயினும் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்க கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக துப்பாக்கி இவர்கிட்ட தான் வரும். கண்டிப்பாக துப்பாக்கி இவர்கிட்ட தான் சார் வரும். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. சிவகார்த்திகெலாம் சும்மா சார், அது எதுவும் தெரியாமல் அது அவசரத்தில் கொடுத்துட்டாங்க. அது இப்போ யோசிச்சு துப்பாக்கி வாங்கி கண்டிப்பாக நம்ம லெஜண்ட் சார் கிட்ட கொடுத்துருவாரு. ஆக்ஷனா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், வேற லெவல் பண்ணிட்டாரு. ஆனால் தலைவர் இந்த படம் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. தெரி படம் இருக்கு இல்லையா, அந்த தெரி படத்தையே இன்னும் ட்விஸ்டோட வச்சு விறுவிறுப்பா எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு இது தெரியுது சார். உள்ள ஆனஸ்டாக சொல்லணும்னா நல்லா வேலை வாங்கியிருக்காரு. நம்ம லெஜண்ட் சார்கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அவரும் நல்லா மெனக்கெட்டிருக்காரு. ஃபைட் சீனுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டோரி. கதை ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். அவர் யாருன்றதை ரிவீல் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து வெளில வராரு அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணுறாரு அந்த டீமை எதிர்த்துன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போட்டு தள்ளுறாங்கன்னு நினச்சேன். நம்மள நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பார்ட் 2க்கு லீடு வேறு கொடுத்துருக்காங்க. மேபி வருமா வராது. இல்லை, கண்டிப்பாக லெஜண்ட் சாருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். உண்மையிலேயே அவரோட கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். அதுக்கான எல்லா இதுவுமே உள்ளே தெரியுது. ஸ்க்ரீனில் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையில் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துக்கு மியூசிக் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பார்க்கலாம். ஃபைட்டிங்ல வேற லெவல், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்த தலைவர் இவர் தான். வேற லெவல் படம். ஃபேமிலியா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. செம்ம மூவி. படத்துல அப்பா அம்மா அப்பா ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா இருக்கு. ஃபீலிங்கே வந்து பார்க்கலாம். ஃபைட்டிங் வேற லெவல். தலைமை வெளுத்து கட்டிட்டாரு. வேற லெவல்னு ஃபைட்டிங் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வெளுத்து கட்டிட்டாரு. ஃபேமிலியா வாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. அடுத்து என்ன அந்த மாதிரி சூப்பரா இருக்கு மூவி. செம்மையா இருக்கு. வேற லெவல் படம். வேற லெவல். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அண்ணன் கலக்கிட்டாரு தலைவர். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வாங்க. சூப்பரா இருக்கு. புரியல, படமே பிடிச்சிருக்குண்ணே. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வேற லெவலு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்து என்ன அந்த மாதிரி வேற லெவல் படம். தளபதியே மிஞ்சிட்டாரு எங்க தலை. வேற லெவல். அடுத்த தளபதி எங்க அண்ணன் தான். வேற லெவல் தலைவர் கலக்கிட்டாரு. கண்டிப்பா லீடர் நம்ம இதுல அந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப நடிச்சது வேற மாதிரி தல. தமிழ்நாட்டில் நடிச்சதுல இப்ப பாத்தீங்கன்னா 2வது படத்துல ஹிட் கொடுக்குறேன்னா நம்ம லீடர் லெஜண்ட் தான். வேற மாதிரி உள்ள போயிட்டு நீங்களே கத்துவீங்க, அலப்பறை பண்ணுங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஈக்குவலா சொல்ல போன தளபதி மை அந்த ட்ரெயின் ஃபைட் பாருங்க, லாஸ்ட்ல பயங்கரமா இருக்கும். அது கொஞ்சம் படம் நடிக்க கண்டிப்பா வருவாரு. வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2வது படம் தான். 2வது படத்துக்கு எந்த லெவலு. அதனால பார்த்தா கண்டிப்பா வருவாரு. இப்ப தளபதி அரசியல் நம்ம லெஜண்ட் சினிமாவில் கலக்குவாரு. ப்ரோ இந்த படத்துல எவனுமே கலாய்க்க முடியாது ப்ரோ. வேற மாதிரி ஆக்ஷன் அவர் பண்றது எவனுமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரோ ஃபைட்டு கண்டிப்பா நீங்களே லைக் பண்ணுங்க. அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ வேற அடிக்கிறாரு, தும்சம் பண்றாரு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. சென்டிமெண்ட் செம்மையா இருக்கு ப்ரோ. நானே கண்கலங்கினேன்.
லாஸ்ட் சீன்ல வேற மாதிரி ப்ரோ. இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அது இங்கிலீஷ் படம் மாதிரி தான் தத்ரூபமாக வந்து எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாங்க. நானும் ஒரு சின்ன வேஷம் அதில் ஆஸ் யூஸ்வல் போலீஸ் வேஷம் பண்ணியிருக்கிறேன். லெஜண்ட் அவர்களை, என் தலைவன் அவர்களை, லீடர் அவர்களை முன்னைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரமும் அது ஷாமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாக இருந்தாலும் சரி, விடிவி கணேஷ் இப்படி, அப்புறம் மீசே ராஜேந்திரன் இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே வித்தியாசமாக கொடுத்திருக்காரு. துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த குழந்தை கதாபாத்திரம், அதை நான் பார்க்கும்போது என் தங்கச்சி ஞாபகம், என் அப்பா ஞாபகம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது என்ன அப்பா சீசனா என்னன்னு தெரியல. இப்போ வர படங்கள் எல்லாமே அப்பா சென்டிமெண்ட்டாகவே இருக்கு. லெஜண்ட் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மொத்தத்தில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி. 2026 இந்த படத்திற்கு அனைத்து ரசிகர்களுமே ஒரு சப்போர்ட் பண்ற படமா இருந்திருக்கு. லீடர் 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 லியோ 2 மாதிரி இருக்குன்றாங்க, நீங்க உங்க கருத்து? அப்படி இல்ல, விஜய் சார் நடிச்ச அந்த லியோ படம் வேற, லீடர் நடிச்ச இந்த லெஜண்ட் அவர்கள் நடிச்ச லீடர் படம் இது வேற, அது வேற, இது வேற. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், விஜய் சார் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சினிமாவில் அந்த வெற்றிடம் இருந்தது, அந்த இடத்தை நிரப்புவது இப்போ லீடர் தான். லீடர் இந்த லெஜண்ட் அவர்கள் தான் அந்த இடத்தை நிரப்பியிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் கேட்டீங்க? ஆமாங்க, உண்மையிலே சொல்கிறேன், இந்த அப்பா கதாபாத்திரத்திற்கு எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட் அவர்களை தவிர மற்ற எவங்க நடிச்சிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றியே இருக்க முடியாது. ஏன்னா மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அந்த நடிகராக தான் தெரிவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் அந்த அப்பா கேரக்டர், அந்த சக்திவேல், அந்த மாறன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் அந்த படம் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டே தான் இருந்தது. அப்படி இந்த லீடர் கதாபாத்திரத்துக்கு லெஜண்ட் அவர்களை தவிர பாப்பா மாவன வேற எந்த கொம்பனும் நடிக்க முடியாது. அப்படி ஒரு கதாபாத்திரம். நன்றி. ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மீட்டர். இப்போ நம்ம விஜய் சார், அஜித் சார் மூவி டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம லெஜண்ட் சரவணா நடிச்சிருந்தா அப்படி இருக்குமோ அதான். அது அப்படி இல்லை, அந்த டெம்ப்ளேட் ஒரு சூப்பர் ஸ்டார் டெம்ப்ளேட்ல லெஜண்ட் சரவணா சார் நடிச்சிருக்காரு. ஜிப்ரான் சார் மியூசிக் வந்து அல்டிமேட், அதுதான் ஹோல்டு பண்ணுது படத்தை. சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட். அவர் ஏஜுக்கு வந்து அவர் பண்ண ஸ்டண்ட் சூப்பராக இருக்கு. ஆண்ட்ரியா, ஷாம், சந்தோஷ் பிரசாத் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டை விட இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து பிக்கடாகவும் இருக்குது, நல்ல கிராண்டாகவும் இருக்குது. சூப்பரான படம், டெஃபினட்டாக தியேட்டரில் பாருங்க. லீடராவா அது நீங்கள் படத்தை பாருங்கள், ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலிக்கு லீடராக இருக்கார், நாட்டுக்கு லீடராக இருக்கார். எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் ரத்தங்கள்லாம் அதிகமாக இருக்குது, பட் அந்த டெம்ப்ளேட் சொல்கிற மாதிரி ஒரு விசுவாசம், ஒரு தெரி, ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம்னு எல்லாத்துலேயும் ஒரு டெம்ப்ளேட் வச்சு அதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையுமே ஹீரோக்களை தான் ட்ரிபிள்னு மாற்றுவாங்க. அதாவது ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து 3 வேடம் 2 வேடத்தில் நடித்து பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வில்லன் 3 வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரியல் சம்பவத்தை மையப்படுத்தி ஹார்பரில் நடந்த சம்பவத்தை தான் எடுத்துருக்கிறாங்க. இது தூத்துக்குடியில் நடந்த ஒரு ரியல் சம்பவமாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வேலையில் எத்தனையோ இல்லீகல் நடந்துகிட்டு இருக்குது தூத்துக்குடியில், அதை மையப்படுத்தி அண்ணன் எடுத்துருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தகப்பனுக்கு மகளுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் படமாக தான் இருக்குது. ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்ட்ரி கொடுக்குறாங்க, தெறிக்க விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய சினிமா ஃபீல்டை வந்து உயிர்த்தலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாஸ் இல்லை, விஜய் அண்ணனோட கொஞ்சம் என்ட்ரி கூட்டிட்டாங்க. என்ன காரணம்னா ஃபைட் சீனை பார்த்தவங்களுக்கு பூரா தெரியும், என்ட்ரி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஃபைட்ஸு ஹாலிவுட் ஃபைட்டுக்கு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த படத்தில் வில்லன் 3 கெட்டப்பில் இருந்திருக்கிறாரு. அடுத்த படத்தில் அண்ணன் 3 கெட்டப்பில் வராங்க. சரிங்களா? சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல்ல இருக்கு. ஃபைட்டிங் சூப்பர். ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருந்தது, குறை சொல்லாத அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு.
ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கு படம் ஃபுல்லாகவே. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம் ஃபுல்லாக. இந்த படம் அதுக்கு மேலே செம்மையாக பண்ணியிருக்காரு. நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம். என்ன மாதிரி ஸ்டோரினா கண்டென்ட் எல்லாம் இருக்கு. பட் அதாவது படம் வந்து ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவல் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தோமோ அதோட ஒரு 100 மடங்கு அதிகம் சொல்லலாம். இந்த படத்தை ஒரு 4-5 வாட்டியோட பார்க்கலாம். அந்த குழந்தை நடிப்புலேருந்து அவங்க நடிப்புலேருந்து எல்லாமே இது பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க பிஸ்னஸில் நம்ம ஒன்று இடத்துல இருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இவங்க விளம்பரத்தில் நடிக்கும் போது இவங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணது கலாய்ச்சது ரொம்ப அதிகம். மற்றவங்களா இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக ஒதுக்கி போயிட்டு இருப்பாங்க. முதல் படத்தில் ரொம்ப கலாய்ச்சாங்க. மற்றவங்களா இருந்தால் சினிமா விளம்பரம் வேண்டாம்னு ஓடி போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி அடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆகிட்டாங்க. உண்மைதான். துகை செந்தில்குமார் வந்து டைரக்டர் துகை செந்தில்குமார் நம்ம மியூசிக் பண்ணவங்க எல்லாமே சேர்ந்து இவங்க நம்ம முதல் இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. லீடர், அதாவது லெஜெண்ட் அவர்களுடைய 2வது படம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. படம் வந்து சென்டிமெண்ட் வித் ஆக்ஷன். டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து வேற லெவலில் அதில் பண்ணியிருக்கிறாங்க. நடித்த நடிகர்கள் எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷா, அதே மாதிரி லெஜண்ட் சரவணன்ஸ்க்கு அந்த லெவலில் இருக்கு. அதாவது ஒரு ரஜினி சார் படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங்கு, ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கு, மிகப்பெரிய ஒரு படம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி டைரக்டர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். லெஜெண்டோட லீடர் வேற லெவல். நன்றி, சூப்பரா இருக்கு தலைவர, சூப்பரா இருக்கு படம். நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ்ல அல்டிமேட். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் சூப்பர். வேற லெவல். லீடர் எல்லாத்துக்குமே லீடர். அவரு வேற லெவல் லீடர். சூப்பர் கதையெல்லாம் நல்லா. அப்பா மக சென்டிமெண்ட் செம்ம சூப்பர் சார். படம் நல்லா இருந்துச்சு. செம்ம படம் சார். செகண்ட் சார் நான் எதிர்பார்க்க டைமே தெரியல. செம்ம படம். சூப்பர். சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் உள்ளே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் ரிவ்யூ கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாருக்கும் படம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுறது ரொம்ப சந்தோஷம். இந்த சம்மருக்கு எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்குற ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. இல்லை பேன் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் ஷோஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் ஃபஸ்ட்டு ஷோ, கமலாவில் தான் ஃபஸ்ட்டு ஷோ இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹிந்தியில், தெலுங்கில் எல்லாத்துலேயுமே சேம் டைம் சைமல்டேனியஸ்லி ரிலீஸ் ஆகிருக்கு. ரெஸ்பான்ஸ் இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸில் எல்லாமே தெரிய வரும். உள்ள அவுட்புட் எப்படி இருக்குது சார்? ரசிகர்கள் கூட உட்காந்து பார்க்கும் போது ரசிகர்கள் எவ்வளோ கொண்டாடுறாங்க? ரொம்ப நல்லா இருக்குது. எப்பவுமே ஃபேன்ஸோட படம் பார்க்குறது டேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா சீன்ஸ்க்குமே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்டர்வல் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எல்லாருக்குமே. வெளியில் வந்து எல்லாருமே ரொம்ப இதாக தான் சொன்னாங்க, பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு உள்ள. இப்போ நீங்கள் சில இடங்களில் நினச்சிருக்கீங்க சார் பயங்கர ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இருக்கா உள்ள? ஆமாம், டெஃபினட்டாக நான் நினச்சதோட டபுள் த டைம் இருக்குது எல்லாமே உள்ள. ரெஸ்பான்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சரி சார். அப்கமிங் வேறு ஏதாவது சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஐடியாஸ்? ஆமாம், சாரோட ஒரு படம் பண்ணுறோம் அடுத்தது. மற்றதெல்லாம் இந்த படத்தோட இதுக்கப்புறமா தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.